உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சுபா, என்ன ஏதோ தீவிரமான யோசனையில இருக்க போல இருக்கு. அது ஒண்ணே இல்லங்க, நம்ம வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தேன். நடந்தது எல்லாத்தையும் நான் புரியல. இல்லங்க, ஒரு பக்கம் நீங்க JMD ஆகிறத நினைச்சு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் கதிர் தம்பிய நினைச்சா கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சுபா, இதுல சங்கடப்பட என்ன இருக்கு? அவன் தப்பு பண்ணிருக்கான்ல, அவனை இப்படியே விட்டா நல்லா இருக்குமா சொல்லு? அது புரியுதுங்க, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ உறுத்துது. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஏங்க இப்படி திடீர்னு இவ்ளோ ஆவேசப்பட்டீங்க? எப்பயும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கல்ல. நீ வேற சுபா, நான் ஒன்னும் திடீர்னு ஆவேசப்படல. ரொம்ப நாளா சகிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆனா அவன் திருந்துற மாதிரி தெரியல. இதுக்கு மேல விட்டா தாங்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் கோவப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. அதுவும் சரிதான். இந்த கதிர் தம்பி ஏன் இப்படி இருக்காருன்னு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்திருக்காங்க, அந்த பதவிக்காகவாவது கொஞ்சம் இன்னும் கரெக்டா நடந்துக்கணும் இல்லையா? நீயே சொல்லு சுபா, கதிருக்கு எதுக்காக இந்த பொறுப்பை கொடுத்தோம்? என்னை விட வெற்றியை விட நல்லா படிச்சிருக்கான், நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கையில தான் அவகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சோம். நானும் வெற்றியும் அவனோட வேலையில தலையிடாம தனித்தனியா வேற வேற தொழிலை பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா அவன் எவ்வளவு பொறுப்பா கவனமா இருந்திருக்கணும். ஆனா எதுவுமே இல்லாம ஊரை சுத்தி பிசினஸ் என்னதான் ஆவறது சொல்லு? கௌதம் இருந்தா கூட அவன் பார்த்துப்பான்னு நம்பி விட்டுறலாம். ஆனா அவனும் சிங்கப்பூர்ல இருந்து எப்ப வருவானே தெரியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது இவனை நம்பி எப்படி விட முடியும்? அதனாலதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நான் இறங்கிட்டேன். கரெக்ட் தாங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். கௌதம் தம்பி இருந்திருந்தா கூட நம்ம இவ்வளவு தூரம் கவலைப்பட்டிருக்க வேண்டியதில்ல. ஆனா அவரும் இல்லைங்கிற போது இது கொஞ்சம் ரிஸ்கா தாங்க போயிருக்கோம். நீங்க எடுத்த முடிவு தாங்க சரி. வரலாமா உள்ள? ஏய் ஹேமா, என்ன அங்கே நிக்கிற? உள்ள வருவான்னு பெர்மிஷன் எல்லாம் கேக்குற? வா உள்ள. சொல்லு ஏமா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மாமா, அத்தை உங்களுக்கு கொடுத்த JMD போஸ்ட என் வீட்டுக்காரருக்காக விட்டு கொடுப்பீங்களா? மாமா, உங்களுக்கே தெரியும், அவரா வந்து இது உங்ககிட்ட கேட்பாரான்னு தெரியல. ஆனா எனக்கு ஆசையா இருக்கு மாமா, அவரை அந்த பொறுப்புல வச்சு பார்க்கணும். அதனால நீங்களே போய் அத்தை கிட்ட சொல்லி உங்க தம்பிய JMD ஆக்க சொல்லுங்க மாமா. மாமா. ஏமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா நம்ம ரூம் போலாம். முடியாதுங்க, இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நான் வரமாட்டேன். ஏய், நீங்க சொல்லுங்க மாமா, நான் கேட்டதுக்கு என்ன பதில்? அத்தை கிட்ட போய் உங்க தம்பிய JMD ஆக்க சொல்வீங்களா மாட்டீங்களா? ஏய் லூசு, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன உனக்கு? ஏங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, வா நம்ம ரூமுக்கு போலாம். ஏங்க இதெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நான் தான் இந்த வீட்ல டம்மியா இருக்கேனா? பொறுக்க போற குழந்தையும் டம்மியா இருக்கணுமாங்க? அதுக்கு நம்ம அப்பா தான் JMDனா எவ்வளவு பெருமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு தானே நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அண்ணா, நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காதண்ணே. இவ இப்படிதான் ஏதாவது கொண்டக மண்டக பேசிக்கிட்டே இருப்பா. தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதண்ணே. அவ எப்பயுமே அப்படிதானே. விடு வெற்றி. ஏங்க சைலண்டா உங்களுக்காக தானே இருமா. நான் பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? என்ன எல்லாருக்கும் இப்ப ஹாப்பி தானே? நீங்க பிளான் போட்டபடியே என்கிட்ட இருந்து பதவியை புடிங்கிட்டீங்கல்ல? என்ன இவன்? ஏய் கதிரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீயா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காம போயிடு. ஏய் சும்மா நிறுத்து. உன்னை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த பக்கம் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து பின்னாடி திட்டம் போட்டு குழி பறிக்கிற துரோகி தானே நீ? டேய், இங்க வேற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு.
நீ வேற உள்ள வந்து டென்ஷன் பண்ணாத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அச்சி நடிக்காத. பின்னாடி ஆள் அனுப்பி வேவு பார்த்து காலை வரி விட்டுட்டு இப்ப ஏதோ பெரிய தர்மர் மாதிரி பேசுற. வேணாம் கதிரு, அண்ணங்கிட்ட பேசுறங்கிறத மறந்துட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத, அப்புறம் நல்லா இருக்காது. நானும் அதே காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லனா இங்க நடக்கிறதே வேற. டேய் அப்படியே அடிச்சனா யார்கிட்ட வந்து கை நீட்டி டேய். பேசுற? போட வெளில முதல்ல. இப்ப நீ வெளில போலன்னு வச்சுக்கோயே, அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருவேன். டேய் டேய் விட்றா. அட்ரா பார்க்கலாம். ஆம்பளை இருந்து அட்ரா பார்க்கலாம். என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? திமிரா உனக்கு? அண்ணகிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் தெரியாத அளவுக்கு திமிர அடிச்சல உனக்கு. தொலைச்சிடுவேன். என்ன இது? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கதிர் தம்பி, இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீங்க போங்க. நாளைக்கு இத பத்தி கண்டிப்பா பேசுவோம். என்ன நடந்தாலும் நாளைக்கு இத பாத்துக்கலாம். இவரு சர்பா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்காக உங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை வேணாம்ப்பா. டேய் என்னைய அடிச்சிட்டீங்கல்ல? டேய் உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன். டேய் எங்க என்ன அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். டேய் சொல்லி ஆகணும். போடா, பதில் சொல்றான். டேய் அவனடா பைத்தியக்காரனா அண்ணா பேசிட்டு. விடுண்ணே. ஏங்க என்ன வேலை பாக்குறீங்க? கை நீட்டி அடிக்கலாமா அவரை? டேய் அவன் என் தம்பி அடிக்க கூடாதா? ஏன் தம்பி, அவன் நீங்களாவது பேசுற கொஞ்சம் பேச்சை பொறுமையா இருக்கலாம்ல? அண்ணி அவன் பண்ணல சரியா? நம்மள இங்க சைலண்டா தானே பேசிட்டு இருந்தோம். ஐயோ, இந்த விஷயம் அத்தை மாமாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? தெரியட்டும் அண்ணி. எங்க மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. சரி விடு வெற்றி. சரி விடுங்க. அண்ணா சாரிண்ணா. டேய் நீ என்னடா பண்ண? இல்ல நீ கூட்டு போ. ஹேமா வா வா. ரொம்ப கோவம் வருது உங்களுக்கு வர வர. அவன் பேசின பேச்செல்லாம் பார்த்தல. அக்கா, எதுக்கு இப்ப எல்லாரையும் வர சொல்லிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாடி, நம்ம கம்பெனியோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நானும் உன் மாமாவும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவை நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும். என்ன முடிவுத்த? நீங்க சொல்லி நாங்க எதை ஏத்துக்காம இருந்திருக்கோம். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு ஓகே தான் அத்தை. ம் ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.